மேச்சேரி சந்தை பிரபலமான சந்தை. கறி டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சேலத்து மாம்பழம் மாதிரி மேச்சேரி ஆடு இங்கதான் மேச்சேரி தான் சகாயமா கிடைக்கும். இந்த சந்தையெல்லாம் சூப்பரா இருக்குது. எல்லாம் தீபாவளி பண்டிகை அற்புதமா இருக்கு. ஆடுல இப்ப கெடாயில வந்து சேலம் கருப்புன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஆடுல வேற ஏதாவது ரகம் இருக்கா? 17 கிலோ 12 கிலோ வரும். இப்ப அது வந்து என்ன ரேட்டு கேக்குறாங்கன்னா 12,000 கேக்குறாங்க. கறி எவ்வளவு வரும்? எத்தனை கிலோ வரும்? கறி வரணும் ஒரு 40 வருங்க. மேச்சேரி சந்தையில அனைத்து வகையான ரக ஆடுகளும் அங்க பேசுனீங்கல்ல அந்த வாய்ஸ் வரணும். ஆமா, சந்தையில எல்லா வகையான ஆடு கிடைக்குமா? மேச்சேரி சந்தைக்கு வந்தா நீங்க விரும்புகிற ஆடுகள் அனைத்தும் வாங்கலாம். அனைத்து எப்படி விலை கேக்குறீங்க? பல்லுகள் எதுவும் பாக்கல? பல்லு பார்த்தாவே தெரியும். எத்தனை பல்லுங்க? கரெக்டா அனுபவத்துக்கு பல்லு சேர்ந்துருக்குமான்னு பாரு. ஆட்டு மாட்டுக்கு மட்டும் இங்க இருந்தா வாங்கக்கூடாது. ஆட்டுக்கும் வாங்கக்கூடாது. இந்த காலை வைக்கும்போது இந்த இடம் இருக்கும், இந்த காலை வைக்கும்போது இந்த இடம் இருக்கும். அப்படிங்களா? குட்டி விலை எப்படி தெரியுமா? ஆட்டு கிடாய்க்கு 2000 இல்ல. நோம்பி சந்தைன்னு வந்து ஐயா வளர்ப்பு குட்டி 50 குட்டினாலும் தருவேன். வந்துட்டு கால் பண்ணி வீடியோல பார்த்த விலையோட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் நிலவரம் வாரம் மாறுங்க. பொங்கனாபுரத்தெல்லாம் தண்ணி வருது, தண்ணி வச்சுட்டு கொண்டு வராங்க. வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் பிசி. இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடு சந்தையிலாங்க இருக்கோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த வார ஆடுகளோட விலை மற்றும் விற்பனை நிலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஐயா எவ்வளவு வாங்கிச்சிங்க? 22,000. 11 ரூபா வருது ஒரு கடாய்ங்களா? பரவாயில்லையா? இதுக்கு வெட்டுக்காக சாமிங்களா? தீபாவளி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்களா? எப்படி சொல்றீங்க? தீபாவளி என்பது தீபாவளி முடியுது. ஆமா, இந்த வாரம் தான் அதிகமா வாங்கி. இந்த வாரம் தான் தீபாவளிக்காக இந்த வாரமே ஆடு குறைவு சந்தையில கெடாய் தான் அதிகம். அப்படிங்களா? அதனால ஒரு தோராயமா தான் விற்கிது, ஒன்றும் ஜாஸ்திலாம் விற்கல. மேச்சேரி சந்தை பத்தி சொன்னாங்க. மேச்சேரி சந்தை பிரபலமான சந்தை. மேச்சேரி சந்தை வந்து ஆட்டு சந்தையில பேர் போனது. தமிழ்நாட்டிலேயே வந்து மேச்சேரி ஆடு வந்து புகழ்பெற்ற ஆடு. அது டேஸ்ட் வேற, கறி டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சேலத்து மாம்பழம் மாதிரி மேச்சேரி ஆடு பேர் போனது. நல்லா இருக்கு. பாருங்க தோழர்களே, எல்லாரும் கத்தி கதறிட்டு இருக்காங்க. கடாய் எவ்வளவு சொல்லுது? அந்த கடாய் வந்து 17,000 சொல்லுது. 17,000 சொல்லுங்களா? ரெண்டுமா இல்ல 3 சேர்த்து 45,000. 3 சேர்த்து 45 ரூபா சொல்லுங்க. கொட்டா கொடுத்துடலாம். இப்ப தனித்தனி இப்ப இந்த வெள்ளாட்டு கடாய் எவ்வளவு வருங்க? வெள்ளாட்டு கடாய் ஒரு 14,000 15,000 வந்துடும். 14-15 ரூபா. எத்தனை கிலோ வருங்கண்ணா? இது வந்து 17-18 கிலோ வரும். கரியடை எவ்வளவு கேக்குறாங்க? அது இப்ப பண்டிகை டைம்ங்கிறதுனால ஆடுலாம் நிறைய வந்துடுச்சுங்க. கடாயெல்லாம் நிறைய வந்ததுனால ரொம்ப கம்மியா தான் கேக்குறாங்க. செம்பிளி கடாய் எவ்வளவுங்கண்ணா? எல்லாம் டோட்டலா தான் ஒரு கடாய்க்கு 15,000. எடை அதுவும் 17-18 கிலோ வரும். இது எவ்வளவு விற்கும்? அதுவும் 12,000 13,000 இப்ப கேக்குறாங்க. நம்ம கட்டுப்படியானா கொடுக்கலாம், இல்ல வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம். சரி, அடுத்த வாரம் கூட பொறுமையா வைக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. நம்ம வளர்க்குறவங்க தான், வியாபாரி கட்டுப்படியானா ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டாங்க. சரி சரி. இப்ப நீங்க வந்து 17 கிலோ 12 கிலோ வரும். இப்ப அது வந்து என்ன ரேட்டு கேக்குறாங்கன்னா 12,000 கேக்குறாங்க. கட்டுப்படியாவது. கறியா எடுத்து போட்டா கூட போட்டோமாக்க கிலோ 1000 ரூபான்னு போட்டோமாக்க அவங்க கடாய் கறியை எடுத்துட்டு போயிருவாங்க. கடையில வந்து என்ன கறி கொடுக்குறாங்க, ஏது கறி கொடுக்குறாங்க தெரியாத 1000 ரூபாய் போட்டு எடுக்கிறது. நம்ம வளர்க்குற கடாய் அது கிராமத்துல அவங்க கூறு போட்டு கொடுத்துடலாம். அந்த மாதிரியும் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 800 ரேட்டு எடுத்துக்கிறாங்க. நம்ம கடையில போட்டோம்னா 800 ரேட்டுக்கு கடாய் கறின்னு 800 ரூபாய் தான் கொடுக்குறோம். அது குறைவா கொடுக்கறது இல்லை. இப்ப நம்ம சுத்தமான பொருளா வளர்த்தி கொண்டு வரணும்னாக்கா நம்ம கட்டுப்படியா தான் கொடுக்க முடியாது. இந்த வாரம் வரத்து அதிகமானதுனால ரேட் குறைச்சிருக்காங்க. இந்த வாரம் நிறைய வரப்பு வந்து வளர்ப்பு அதிகமா வந்திருக்குது. ஆடு எத்தனை வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு 10 ஆடுங்க. 10 ஆடு வச்சிருக்கீங்களா? இப்ப விக்கணும்னா இங்க தான் கொண்டு வருவீங்க? சந்தைக்கு தான் கொண்டு வரும். சந்தைக்கு தான் கொண்டு வரும். இந்த சந்தைக்கு தானே வேற சந்தை போகும்? இல்ல, நம்ம லோக்கல் சந்தை தான். இப்ப நீங்க எந்த நம்ம மேச்சேரியா தான், சுத்தோட்ட மேச்சேரியா தான். இப்ப வேணும்னா வாங்கிக்கலாமா? வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாமா? அவசியமா வாங்கிக்கலாம். அப்படின்னா உங்க பேரு, கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. கான்டாக்ட் பண்றோம். நம்ம பேரு சக்திவேலுங்க. போன் 7339
941445. உங்களை கான்டாக்ட் பண்ணா கடாயில் கிடையாது நம்ம கிட்ட கடாய் மட்டும் தான் இருக்கு. இல்ல ஆடும் இருக்கு கிடையாது. விக்கிறது வந்து கடாய் தான். நீங்க வளர்ப்புக்காக ஆடு வச்சுக்குவோம். கடாய் இந்த மாதிரி பண்டிகை டைம் தேவை அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல கொண்டாந்து. ஓகே. கடாய்ங்களையா குட்டியா கொண்ட குட்டிங்களா கடாய்ங்களா? எவ்வளவு சொல்லுதுங்க? 10,000 சொல்றோம். 7,000 6,000 கேக்குறாங்க. 8 ரூபா கொடுத்துடலாம். 8 ரூபா கொடுத்துடலாம். எவ்வளவு சொல்லுது குட்டி? 6 வேலை 6 ரூபா. வேலை ஜாஸ்தியா சொல்லுங்க. கால் இதெல்லாம் இருக்குது. சரி சுத்தம் இல்ல பெருஞ்சாதியா? இதா வருது 15,000 வரும். 15,000. ஓகேங்க. எத்தனை குட்டி போடுற ஆடுங்க? இது 2 குட்டி ஆடு. 2 குட்டி போடும். இது அந்த இது குட்டி அதோடைய குட்டி. குட்டி கடாய்ங்களா பிறவையா? இது போலவே. எவ்வளவு கேக்குறாங்க? கேக்குறது 17 கேட்டாங்க. 17,000 கேட்டாங்க, கொடுக்கல. இப்ப ஆடுல இப்ப கெடாயில வந்து சேலம் கருப்புன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஆடுல வேற ஏதாவது ரகம் இருக்கா? வெள்ளாட்டுல ஒரே ரகம் தான். ஒரே ரகம் தான். கெடாய் தான் ரகம் ஜாஸ்தி மாறுது. சந்தை பரவாயில்லையா விற்கிறதுக்கு? இன்னும் மேச்சேரியில வந்தா எல்லா வியாபாரிகளும் அங்கதான் வருவாங்க. ஏன்னா ரேட்டு கொஞ்சம் எல்லா சந்தையோட கொஞ்சம் குறைவா கிடைக்கும். அதனால வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல. வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல. அதிகமா வளர்ப்பு ஆட்டுக்காக தான் கொண்டு வருவாங்க. வியாபாரிங்க நிறைய வாங்கிக்குவாங்க. கேளுங்க, நீங்க கேளுங்க. உங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டு கேளுங்கய்யா. 13 கொடுத்துறோம். எதுக்குயா? 2க்கு மேல 1க்கா? 2க்கா? இல்லைங்க, கொடுக்கலீங்க. இன்னும் எவ்வளவு முடிவு? இல்லைங்க, 18 ரூபாய்க்கு இல்லையா? 14 ரூபாயா? இல்லைங்க, ஆகாது. எப்படி விலை கேக்குறீங்க? பல்லுகள் எதுவும் பார்க்கல, அப்ராக்சிமேட்டா அப்படியே கேக்குறதுனா தெரியுமா? பல்லு பார்த்தாவே தெரியும். எத்தனை பல்லுங்க சேர்ந்துருக்கும்? பல்லு எப்படி சேரும் பாருங்களேன். கரெக்டா அனுபவத்துக்கு பல்லு சேர்ந்துருக்குமான்னு பாரு. பல்லு எத்தனை பல்லுன்னு பாரு. சேர்ந்து பத்தியா அந்த பையன் எடுங்க. அவன் வந்து மிகப்பெரிய கறிக்கடை வச்சுக்கிறான். மேச்சேரி மட்டன் சென்டர். அவன் பேசுங்க. ராஜ்குமார் மட்டன் சென்டர். நீங்க பேசுறீங்களா? பேசுறேன். என்ன பேசணும்? என்ன சொல்லு. என்ன பேசுறேன்? என்ன பேசணும் சொல்லு. என்ன பேசணும்? மேச்சேரி சந்தையில என்னென்ன ரக ஆடுகள் கிடைக்கும்? மேச்சேரி சந்தையில அனைத்து வகையான ரக ஆடுகளும் உங்க பேசுனீங்கல்ல, அந்த வாய்ஸ் வரணும். பண்றீங்க அப்பா, சந்தையில எல்லா வகையான ஆடு கிடைக்குமா? மேச்சேரி சந்தைக்கு வந்தா நீங்க விரும்புகிற ஆடுகள் அனைத்தும் வாங்கலாம். அனைத்தும் குறைந்த விலைகள் கிடைக்கும். தாராமங்கலத்திலிருந்து வருவார், கொங்கலாபுரத்திலிருந்து வருவார், எடப்பாடியிலிருந்து வருபவர்கள் அனைவர்களுக்கும் ஆடு உண்டு. தருமபுரி பக்கத்துல ஈரோடு பக்கத்துல நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்து ஆடு வாங்கி கொண்டு போகிறார்கள். சேலம் முதல் கொண்டு வரார்கள். உங்களுக்கு விரும்பும் வகையில் அனைத்து ஆடுகளும் நமது மேச்சேரி சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும். இன்னைக்கு நோம்பி முன்னிட்டு பல வகையான கிடாய்கள் ஆடுகள் வந்திருக்கிறது. ஆனா அதிகம் ஆடுகள் தான் சேலாக இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள், மேச்சேரிக்கு வாருங்கள். வந்து குறைந்த விலையில் ஆடுகளை வாங்கி கொண்டு போங்கள். உங்களை அன்புடன் வரவேற்பது மேச்சேரி பேரூராட்சி சந்தை. சூப்பர் சூப்பர். நம்மளுக்கு வியாபாரமா தோட்டமாங்கய்யா? வியாபாரம். எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை வித்துருக்கு? 5 கொண்டு வந்தேன். 1 தான் வித்துக்குது. 4 எப்படி இருக்கீங்களா? வேலை எல்லாம் கம்மியா கேக்குறாங்களோ? ஆமா, விலை கொஞ்சம் குறைவா தான். நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க? நாங்க வாமலூர் அப்படி காட்டுல சுத்தி வாங்கிடுவோம். காட்டு எந்த மாதிரி ஆடுகள்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? குட்டிங்க எல்லாமே வாங்கி விக்கிறீங்க. வாங்கி விக்கிறது தான். சரிங்க. எவ்வளவுங்க வருது இது? அதெல்லாம் வந்து 12,500 ரூபா வருதுங்க. 12,500 ரூபா. எவ்வளவுனா கொடுக்கலாம்? 14 ரூபா. அது விக்கிறது தான் சொல்றேன். விக்கிறது வந்து 14 ரூபா 15 சொல்றேன். குடுக்குற ரேட் சொல்றீங்க. 12 ரூபா 12 கொடுத்துடலாம். ஆமா, ஃபைனல் ரேட் சொல்றீங்க. ஃபைனல் ரேட் இது வந்து 13 கொடுத்துடலாம். 13 கொடுத்துடலாம். உங்களை கான்டாக்ட் பண்ணா இந்த மாதிரி கடாய்கள்லாம் எப்பவுமே வாங்கி கொடுக்கலாம். எப்பவுமே பேர் கான்டாக்ட் பண்ணலாம். மதியழகன் 9976134172. பாருங்க, ஐயாவை கான்டாக்ட் பண்ணா பாரு, கடாயெல்லாம் தரமா வச்சிருக்காரு. வாங்கிக்கலாம். காட்டிலே போய் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி. எவ்வளோன்னு சொல்லுங்க? 12,000 சொன்னேன். 6,000 ரூபா. 6,000 ரூபா 12 ரூபா. எவ்வளோண்ணா கேட்குறாங்க? 11 ரூபாய் கேட்டாங்க. 11 ரூபாய் கேட்குறாங்களா? 5,500 கேட்குறாங்க. கட்டுப்படி ஆகுதா? நான் 500 ரூபாய் சேர்த்து கொடுத்தா கொடுக்கலாம். இந்த வாரம் எப்படி விலை பரவாயில்லைங்களா? இல்லை, ஆடு நிறைய வந்து நிறைய வந்ததுனால விலை கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. ஆவரேஜ் தான் போகுது. ஆவரேஜ் தான் போகுது. நான் வித்துருக்கேன் ஆடு. நிறைய வித்துருக்கணும்ல? பாதி ஆடு நிறைய. எத்தனை கொண்டு வந்தீங்க? 7 கொண்டு வந்து. 7 கொண்டு வந்து 5 கொடுத்துட்டீங்க. எவ்வளோ கொடுத்தீங்க? இது ரேஞ்சு தான். குட்டி வேற மாதிரி 8 9 அந்த சைஸுக்கு பெருசா இருக்கு. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது தாரமங்கலங்க. தாரமங்கலத்துல. போனாரம் தாரமங்கலம். வளர்க்குறவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வருதா? உங்களை கான்டாக்ட் பண்ணா இந்த மாதிரி குட்டிகள்லாம் வாங்கிக்கலாம். வளர்க்குட்டிகள் அந்த ரேஞ்சில் கிடைக்கும். சிறுங்குட்டி எல்லாம் கிடைக்கும். கிடைக்குமா? பெருமாளுங்க 80 568 58 399.
சொல்லுங்க இந்த வாரம் எப்படி இருக்குது சந்தை? இந்த சந்தையெல்லாம் சூப்பரா இருக்குது. எல்லாம் தீபாவளி பண்டிகை அற்புதமா இருக்கு. எத்தனை கொண்டு வந்தீங்க, எத்தனை வித்துருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 50 கொண்டுட்டு வந்தேன். 40 வித்து போச்சு, 10 தான் இருக்குது. அப்படியா? ஆமா, அடிச்சு விடுறாரு பாருங்க. யாருக்குமே விக்கல, எல்லாரும் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலதான் இருக்கும். கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரத்துல 1000 ஆடு ஓடி போச்சு. 1000 ஆடு இங்கே நிக்குது. ஆமா, பாருங்க தரமா வச்சிருக்காரு. எல்லாம் என்னங்க எல்லாம் கண்டிஷன் ஆகுது. என்ன கண்டிஷன் ஆகுது? எல்லாம் வளப்பு குட்டி எல்லாம் அப்படித்தான் இருக்கும். எவ்வளவு சொல்லுது? அது 4500 விலை. 4500 பாருங்க. 4500 தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். எல்லாம் 6 ரூபா 5 ரூபா சொல்றாங்க பாருங்க. 4 ரூபா சொல்றாரு. எல்லாம் கிடா குட்டி. எல்லாம் கிடா குட்டி. ஒரு 3500 ரூபா கொடுத்துடலாம். 4 ரூபா கொடுத்துருவான். 4 ரூபா 3600. ஒத்துக்க மாட்டேங்க. எல்லாம் பொடுசுலாம் இருக்குங்க. குட்டி எல்லாம் பெருங்குட்டி இருக்குங்க. பெருங்குட்டி ஆகும். இப்ப ஆகுது. அப்படியே வாங்குறது கொடுக்கலாம். 3 கொடுத்துடலாம். எல்லாம் பிடிச்சா அப்படியா? எல்லாம் பிடிச்சா 3 கொடுத்துடலாமா? எல்லாம் பிடிச்சா கொடுக்க முடியாது. 4 கிலோ வராது. 3700 எல்லாமே பிடிச்சிக்கிறேன். எல்லாமே 4 கிலோ வராது. 4 ரூபா கிலோ வராது. 4 ரூபானா கூட பரவாயில்ல தான் குட்டி இல்லைங்களா? எல்லாம் கடை விட்டீங்களா? வளப்புக்கு வாங்குறவங்களுக்கு 4000 ரூபாய்க்கு பரவாயில்ல. மேட்சா போதும். அல்ல 10000 ரூபாய் ஒரு கடை. கண்டிப்பா. உள்காட்டி குட்டி. ஏன் இவ்வளவு ரேட்டு கம்மியா கொடுக்குறீங்க? வளப்பு குட்டி தானே? வளப்பு குட்டி தான். தாட்டி விட்டுருவோம். இந்த வாரம் சந்தை எப்படி இருக்குங்க? இந்த வாரம் சந்தை சுமார் தான். கிரௌட் அதிகமா இருக்குல்ல? ஆடு அதிகம், ஆனா விற்பனை கம்மி. வரத்து அதிகமா வந்துருச்சு. நடராஜ் 99 420 17 948. ஐயாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள்லாம் பாருங்க. 4 3 800 கொடுத்துருவாரு. என்கிட்ட ரகசியமா சொன்னாரு. இந்த வாரம் ஒன்னையும் காணாம வருமானத்தை காணாமா? எத்தனை கொண்டு வந்தீங்க? ஒண்ணு நான் கொண்டாடல. கொண்டு வரலையா? எதுக்கு வந்தீங்க? நான் சும்மா வாங்கி கேட்டாச்சு கொடுத்தா 150 செலவு. வாக்கிங் வந்தீங்களா? சரிங்க, நன்றிங்க. 10 ரூபா சொல்லு. ஆடுங்களா கிடாங்களா? முட்டு மாட்டேங்குது. நீங்க வளர்த்தனதானே? ஓகே. ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? 3 கொண்டு வந்தோம். 2 கொடுத்துட்டீங்க. எவ்வளவு? 16. ஓகே. அது பெருசுங்களா? 2 சேர்த்தா? 2 சேர்த்து 16. மறுக்கையா? ஓ சரி சரி. எவ்வளவு கேக்குறாங்க? 9 ரூபாய் கேக்குறாங்க. 9 ரூபாய் கேக்குறாங்க. 9500 கொடுத்துடலாமா? 10 ரூபா கொடுத்துருவோம். 10 ரூபானா நீங்க 10 ரூபா தான் சொல்றீங்க. இல்ல, நாங்க 12 ரூபா சொல்றோம். 12 ரூபா சொல்றீங்களா? ஓ சரி சரி. பரவாயில்ல தான். 10 ரூபாய் ஓகே தான். ஏன் சேல்ஸ் ஆயிருக்கணுமே? கூட்டம் ஆடு அதிகமா காட்டுல வளர்த்து கொண்டு வந்தீங்களா? இப்ப நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி காட்டுல வந்து அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாமா? ஒரு நோம்பு அப்படின்னா வாங்கிக்கலாமா? சரிங்க. அப்போ உங்க பேரு போன் நம்பர் சொல்லுங்க. உங்க பேரு மணி. போன் நம்பர் 99 44 69 78 43. உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். கடாய் எல்லாம் வச்சிருக்கீங்க? கடாய், ஆடு எல்லாமே வச்சிருக்கீங்களா? காட்டுல மாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. வியாபாரிங்களா இல்ல நீங்க காட்டுக்காரர் தான்? ஓகே. நாங்க வாங்கிட்டு வந்து மாத்துவோம். அது பேர் தான் வியாபாரம். சைஸ்ல இருந்து மாதிரி வளர்க்குறீங்க? குட்டில இருந்தே வளர்க்குறீங்க? குட்டியை தான் வாங்கினேன். 25 குட்டி போட்டுச்சு. அது 2 வித்தரலாம்னு சொல்லி 2 வாங்கிட்டேன். சரி, அவர் தான் வித்துட்டு வந்துடுவாருல்ல, நீங்க வந்தீங்க? இல்ல, அவங்க அம்மா வீட்டுல இருந்து வந்தது ஆடு. அப்படியா? ஹஸ்பண்ட் வாங்கிட்டு பிடிச்சிட்டு வந்தாரு. மாமா ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதனால நாங்க வீட்டுல இருந்து வந்தோம். ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து வந்தோம். சரி சரி, பரவாயில்ல. ஆடு வளர்ப்புல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? ஆடு கோழில இன்ட்ரெஸ்ட்? சண்டை கோழில வச்சிருக்கேன். சண்டை கோழி வச்சிருக்கீங்களா? எவ்வளவு சொல்றேன்? எவ்வளவு கேட்கலாம்? நான் ஆரியமா 8000 ரூபாய் ரேஞ்சு கேக்குறேன். 8 ரூபா ரேஞ்சா? நான் எவ்வளவு சொல்லுது? 13 ரூபாய் சொல்லுங்க. ஒவ்வொன்றும் 13, 8 எங்க இருக்குது? நான் சொல்றேன், அவங்க 13னா 13 கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நானே 8 ரூபாய் கேட்டது 8 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ரெண்டுமே இல்ல. இடையில தான் வரும். எவ்வளவுனா வாங்கலாம்? எவ்வளவுனா வாங்கலாம்? எதோ ஒரு ஆவரேஜ் இன்னும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து ஒரு 9000 ரூபாய். 10 ரூபா கொடுத்துடலாமா? 12 ரூபாய்க்கு மேலதான் ஆகும். 12 ரூபாய்க்கு மேலதான் ஆகும். 12 ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லையா? நாட்டியமா தான் இருக்குது. அவரே எத்தனை கிலோ போட்டு கொடுத்துருவாரு, நீங்களே கேளுங்க. நாமளா சொல்றது ஒரு கிலோ. இப்ப 12000 ரூபாய்க்கு கறினா 12 கிலோவே வராது ஒரு குட்டி. 1000 ரூபாய் தாண்டியா போட்டு வாங்க முடியும். நாமளும் அதுக்கு முதல் பண்ணணும்ல. சும்மா வாங்கினது கொண்டுட்டு போய் நைட்டமா பட முடியாது. சொல்லுண்ணா பாத்து நீ ஒரு 9,000 வாங்கிக்கலாமா? 12 ரூபாய்க்கு நல்லதான் ஆகும். 12 ரூபாய்க்கு தனித்தனியா வேணாலும் சரி, ஒட்டுக்கா வேணாலும் சரி,
12 ரூபாய்க்கு மேலதான் சொல்றாரு பாருங்க. குட்டி 8 ரூபா சொல்றேன் கடை குட்டி இருக்குங்களா? ஆமா 8 ரூபா சொல்லுதா? என்ன ரகம்னா சுத்த கருப்பா இல்ல? இல்ல நல்லா பெருசா வருமா? குட்டி நல்லா பெருசா வரும். நீங்க வியாபாரிங்களா வாங்கி வீட்டுக்கு அப்படி பேசுறீங்க, வியாபாரி இருந்தா அப்படி பேச மாட்டீங்க. 8 ரூபாய்க்கு தாங்க. அனுசரிச்சு அவங்க சொன்னா நம்ம அனுசரிச்சு போலாம். நம்ம சொல்ற ரேட் சொல்ல அவங்க ரேட் சொல்லணும்ல, நம்ம அனுசரிச்சு போறதுக்கு. எவ்வளவு கேட்டாரு? குட்டி 6 ரூபா கேக்குறாரு. ஒரு குட்டி 6 ரூபாய் கேக்குறாரு. ஒரு 6.5 7 கொடுத்துடலாமா? அரை சேவர் 7,500 முடிச்சலாம். 7,500 7க்கு மேலதான். நான் 30 சொல்றேன். 30. கறி எவ்வளவு வரும்? எத்தனை கிலோ வரும்? கறி வரணும் ஒரு 40 வருங்க. 40 வருமா? வரும். கொம்ப பிடிச்சிக்கணுமா? இல்ல கண்ட்ரோல் ஆகாது? இல்லனா இழுத்து இட்டு போயிருச்சுங்கறேன். அப்படியா? வா. எவ்வளவு கேக்குறாங்க? என்னன்னா இப்ப கேக்குறது 25 கேக்குறாங்க. நம்ம 30 சொல்றோம்னா 28 29 வந்தா கொடுத்தோம். ஆனா கறி 30 கிலோ வரும். தாராளமா வரும். இது ஆமா நம்ம ஊர்ல தான் கிடைக்குது. வேற எங்க போனாலும் இந்த கடை. மேச்சேரியில அவர் விட்டா நங்கவல்லி இருக்கு. அங்க விட்டா அதை விட்டா குளத்தூர் தான் கருப்பு குட்டிக்கு நீ குளத்தூர் தான் வரும். 7,500க்கு எத்தனை மாசம் குட்டி? 3 மாசம் இருக்குமா? 3.5 மாசம் இருக்கலாம். 3.5 மாசம் இருக்கும். அதே இருக்கும். 4 மாசம் இருக்குமா? இன்னொரு 3 மாசம் தான் நல்ல கடை மாதிரி ஆயிருமா? அப்படியா? இந்த குட்டி எவ்வளவு சொல்லுங்க? இது செம்மறி அது பொறுத்து முறையில வரணும். பொறுத்து முறை 6. அதான் கேக்குறேன். எல்லாம் ஒரு அதெல்லாம் கொஞ்சம் பெருசா வரும். ஓகே. ஒவ்வொன்னு ஒரு எடுத்து. எங்க வாங்கிட்டு வரீங்க? பெண்ணாகரை ஏரி வரும். எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை வித்துருக்கு? ஒரு 7 கொடுத்துருக்கணும். 7 கொடுத்துருக்கீங்க. பரவாயில்லையா வியாபாரம் இந்த வாரம்? சுமார் தானா? சுமார் தான். நிறைய வந்துருச்சு. மழை ஈரங்கிறதுனால கொஞ்சம் சுமார் தான். 98 94 17 15 32. ஐயா கான்டாக்ட் பண்ணா இந்த மாதிரி வலை போட்டு. மேச்சேரி மட்டும் தான் இருக்கா இல்ல நம்ம வெள்ளாடு சேலம் கருப்பு செம்மறி மட்டும் தான் ஒரே இதுல போய்க்கிறது? லாபகரமா இருக்கா தொழில? இப்போ விக்கலன்னா வந்து வளர்த்திருவீங்களா இல்ல அடுத்த சந்தை கொண்டு போயிருவீங்களா? இல்ல வீட்டுக்கு வருவாங்களே. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்களா? வீடு எங்கண்ணா இருக்கு? சந்திரமா கடை 3 கிலோமீட்டர். மேச்சேரி பக்கத்துலயே பாருங்க சந்திரமா கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க ஐயா வந்தா கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி குட்டிகள்லாம் வாங்கிக்கலாம். சூப்பர் ஐயா. இந்த சேலம் கருப்பு கடை எவ்வளவு சொல்லுங்க? அது 24 ரூபா சொன்னாங்க. 24 ரூபா எவ்வளவு கேக்குறாங்க? 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 20 ரூபாய்க்கு பல்லு சேர்ந்துருச்சா? 4 பல்லு போட்டுருக்கு. 4 பல்லு. எத்தனை கிலோ கறி வரும்? 30 கிலோ குறையாது. 30 கிலோ குறையாது. 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. பாத்தீங்களா? சேலம் கருப்பு கொம்பு பயங்கரமா இருக்கு. 1.5 வருஷம் கடை. 1.5 வருஷம் கடை. சூப்பர். இதுங்கயா இது 19 ரூபா சொன்னாங்க. 16 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 16 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 17 ரூபா கொடுத்துடலாமா? இன்னொரு 500 1000 சேர்த்து 20 கிலோ வருமா கடை கறி? 20 கிலோவுக்கு எச்சு வருங்க. எச்சு வரும். 22 23 கிலோ வரும். உங்க பேரு கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி சேலம் கருப்பு கடாய் வேணும்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பேர் ஐயனாருங்க. ஊரு கோணாபுரம். போன் நம்பர் 63 82 69 70 16. ஐயனாரை கான்டாக்ட் பண்ணா பாருங்க சேலம் கருப்பு ஆடு எல்லாம் வாங்கிக்கலாம். 6.5 கேக்குறீங்களா? பொறுத்து தான் கேக்குறீங்க. ஆலினா கூட வாங்கிக்கலாம்லண்ணா. அவரு அறுக்கிறதுக்கு எதுக்கு சொல்லிக்கலாம் கேக்குறாரு? ஆடை தீண்டி பார்த்து தான் சொல்றா. தொடக்கறி தான் மீன் என்ன? பொறுத்து தான் ஆகுமா? பொறுத்து முறையினா கூட ஆகுதா? 2 குட்டி போடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது 2 குட்டி போடணும். எல்லாரும் 2 குட்டி தான். எல்லாமே வெள்ளாடுன்றது 2 குட்டி தான். சாப்பாடு கொடுத்தோம் 3 போடும். 3 4 போடும். அப்படியா? இதுதான் தொழில். விவசாயம் தான் தொழில்னால தெரியும் உங்களுக்கு. இல்ல சுழி பாக்குறாங்கல்ல, எப்படி சுழி வராது கண்ணு. அப்படியா? சுழி மட்டும் தான் வரும். வேற எல்லாத்துலயுமே அப்படிங்களா? மாட்டுக்கு சுழி பாக்குறாங்களா? கிடையாது. மாட்டுக்கு சுழி கிடையாது. ஆட்டுக்குலாம் இருக்குது. இருக்கா? எப்படிங்க? அப்படியா? வாங்க கூடாது. எங்க இருந்தா வாங்க கூடாது? சுழி இருந்தா வாங்க கூடாது. எந்த இடத்துல? எங்கேயுமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல மாட்டுக்கு இந்த இடத்துல இருக்கணும். இருக்கணும். இங்கே இருக்கணும். இருக்கும். அது அசவு சுழி. அசவு சுழி. ஓகே. ஆட்டு மாட்டுக்கு மட்டும் இங்க இருந்தா வாங்க கூடாது.
ஆட்டுக்கும் வாங்கக்கூடாது. இந்த காலை வைக்கும்போது இந்த இருக்கும், இந்த காலை வைக்கும்போது இந்த இருக்கும். இந்த காலத்துக்கு அப்படிங்களா? ஏன் பாருங்க எல்லா சந்தையிலுமே இந்த மாதிரி கால் போட்டு ஜாலியா உட்காந்து வரு. எத்தனை கொண்டு வந்து எத்தனை வித்துச்சு? விக்கலையா? எங்க வாங்கிச்சீங்க நம்மளது? இது பாப்பாரப்பட்டி சந்தையில வாங்கிருக்கீங்க. சேலம் கருப்பு தான். எவ்வளவு கேக்குறாங்க? 12 ரூபாய் கேக்குறாங்க. இந்த வாரம் நிறைய இறங்கிருச்சுங்களோ? விலை கம்மி, ரொம்ப விலை கம்மி. நிறைய வந்துருச்சுங்களா? ஏகப்பட்ட வாங்கறதுக்கு ஆள் இல்ல. இல்ல காட்டுக்காரங்க 10 கிலோ 6000 ரூபாய் வாங்கலாம். பாருங்க ஒரே கேக்குறாரு. நான் தான் கேக்குறேன், 9 ரூபாய் கேக்குறேன். எவ்வளவு? 9 ரூபாயா? 9 ரூபா. எவ்வளவு சொல்றாரு? அவர் சொல்றாரு 12,000. 12,000 ஆகும். படம் வச்சிட்டு இருக்காங்க. சொல்லு 9 ரூபாய் யாரும் கேட்கலன்னு பார்த்தா என்ன சொன்னேன்? நான் கேக்குறியா? 9 ரூபாய் கொடு. இவ்வளவு பெரிய ஆட்டை நீ 9,000 கேக்குறிய. வளர்ப்பு குட்டியே வந்து 7,000 7,200 ரூபாய்க்கு போயிடுச்சு போன வாரம். கோழி போன வாரம் 450 500 போடுச்சு. இன்னைக்கு 350 400 இழுவு இல்ல. எல்லாம் அப்படியே கிடக்கு. நிறைய வந்துருச்சுங்களா? வாங்கறதுக்கு ஆட்களை காணும். என்னப்பா நோம்பி வருது இல்ல? வாங்கலாம்ல. நோம்பில இவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும். இவ்வளவு டல்லாகி போச்சு. இந்த வருஷம் இப்படி இருக்குது. என்ன காரணம்? காரணம் என்ன? எல்லாம் பணம் போல காட்டலாம்னு நினைக்கிறேன். பணம் போல காட்டல. யாருக்கிட்டையும் வருமானம் இல்ல. நல்லாவே இருந்துச்சு. சுறுசுறுப்பா இருந்துச்சு. ஆனா இந்த வாரம் புள்ள பாரு எல்லாம் தேங்குது. வேங்கறதுக்கு ஆள் வரல. பண்டு சீட்டு அது இதுன்னு போடுவாங்க. அதெல்லாம் நின்னு போச்சு. என்ன செம்மறி தானே இல்ல அடிக்கிறது? செம்மறி தான். இது வந்து ஆத்தூர் லைன்ல இந்த மாதிரி ஆடு இருக்கும். அடிக்கருப்பா? அடிக்கரிஞ்சு தானே? அடிக்கரிஞ்சு எப்படி செம்மறியில் வரும்? அது வரும். அந்த ஏரியாவுல இந்த மாதிரி ஆடு வளர்க்குறாங்க. அப்படிங்களா? நம்ம ஏரியாவுல இந்த மாதிரி ஆடு இல்ல. இது ஆத்தூர் சைடுல அந்த பக்கம் மேச்சேரி செம்மறி கூட அடிக்கரிஞ்சு விலை கம்மி தானே? இருந்தாலும் ஒரு ரேட்டுக்கு முன்ன பண்ண விக்குது. ஆனா மேச்சேரி செம்மறி வந்து விலை ஜாஸ்தி. கறி வந்து நல்லா இருக்கும். மேச்சேரி செம்மறி கூட அடிக்கரிஞ்சு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கறி நல்லா இருக்கும். வலிமையா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே. வந்து கலர் நல்லா இருக்கும். சரிங்க. என்ன எவ்வளவு சொல்லுது? ஐயா நம்மளுதா? ஆமாங்க. எவ்வளவு சொல்லுது கடாய்? 30 ரூபா சொல்லுதுங்க. எத்தனை கிலோ கறி வரும்? கறி 45 கிலோ கிட்ட இருக்குங்க. அப்படியா? பல்லு சேர்ந்துச்சா? பல்லு 4 பல்லுங்க. 4 பல்லு. எவ்வளவு கேக்குறாங்க? 25 ரூபாய் கேக்குறாங்க. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 27 ரூபா வந்தா கொடுத்துடலாம். வச்சிருக்கிறது எல்லாமே கடாய் தானா? எல்லாமே கடாய். பாருங்க இது முறுக்கு கடாய் தான். இது எவ்வளவு வருது? இதெல்லாம் 20 ரூபாய் ரேஞ்ச் வருது. 20 ரூபாய் ரேஞ்ச். பண்டு கறி தான் இல்லையா? பண்டு கறி தான். நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? நாங்க வாங்குறதெல்லாம் பள்ளி தாராபுரங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி முறுக்கு கடை தான் ஜாஸ்தியா? ஆமாங்க இந்த மாதிரி தான். என்ன ரகம்னு சொல்லுவாங்க? மேச்சேரி கடைன்னு சொல்லுவாங்க. மேச்சேரி கடைன்னு சொல்லுவாங்க. அங்கேயுமே பழனி தாராபுரத்துலயுமே இது மேச்சேரி கடை தான். மேச்சேரி கடை சொல்லுவாங்க. குட்டியில வாங்கிட்டு போய் அங்க வளர்த்தி மறுபடியும் இங்க வர்றது. நீங்க சொந்த ஊருங்க? சொந்த ஊர் இங்க பெருமா கோயில் தாரமங்கலம். ஆனா பழனி தாராபுரம் போறீங்க? அங்கெல்லாம் பெரிய சந்தையானா? பெரிய சந்தை. சந்தையில வாங்குறதா இல்ல காட்டுல போய்? சந்தையில வாங்குறேன். சந்தையில போய் வாங்குறேன். பாருங்க பல்லு பிடிச்சு பாக்குறேன். எவ்வளவு சொல்லலாம்? எவ்வளவு வாங்கலாம்? ஆட்டுக்கார அவ்வளவுதானா? இல்ல நீங்க எவ்வளவு வாங்கலாம் சொல்லுங்க. நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. எவ்வளவு கேக்குறீங்க? நாங்க வந்து 15,000 கேட்டுட்டு இருக்கோம். 20 ரூபா சொல்றாரு. ஆமா. இன்னும் முடியல. இன்னும் விலை பேசிட்டே இருக்கு. 16 17 எல்லாம் வாங்கிடலாமா? கறி எடை எவ்வளவு வரும்? கறி எடை இது வந்து ஒரு 25 கிலோ வரும். 25 கிலோ வரும். கொஞ்சம் இது முத்துலாம் எப்படி? எலசுதான். ரெண்டே பல்லு. ரெண்டே பல்லு தான். இந்த வாரம் எப்படி சந்தோம்? ரொம்ப டல்லு. ரொம்ப டல்லு. நிறைய வந்துருச்சுல? ஆமா. இல்ல காட்டுக்காரங்களே இறங்கிட்டாங்க? ஆமா, எதிர்பார்த்தத விட வந்து ஒரு 50 கடை அதிகம். பெரிய கடையா? பெரிய கடையா? பெரிய கடை 50 கடை அதிகம். 2 தான் நம்பி கொண்டாந்தோம். 2 தான் கொண்டாந்தோம். நல்லபடி இல்ல? 45 ரூபா சொல்றோம். 35 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 50 கிலோ கறி வரும். இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது? இது நம்ம லோக்கல் வளர்த்துனது. பண்ணையில வளர்த்துனது. பண்ணையில வளர்த்துனதா? எல்லாம் பெருசா இருக்கு. இது மேச்சேரி செம்மறியா? ஆமா, மேச்சேரி. பொலிக்கடை. ஆட்டுக்கு வச்சிருந்தது. ஓகே ஓகே. பொலிக்கடை. வேற இல்ல எத்தனை பல்லு சேர்ந்தது? அது 6 பல்லு. 6 பல்லு சேர்ந்துருச்சு. 6 பல்லு. பண்டுக்கு தான் சீட்டு தீபாவளிக்கு விற்பனையான்னு வரும். மட்டன் ஷாப்புக்கு வாங்குவாங்க. என்ன தீபாவளி அட்வான்ஸா வந்தனால மார்க்கெட் வீக் குறைஞ்சிருக்கும். அப்ப மாதிரி தீபாவளிக்கு ஸ்பீடா இருக்கும். இப்போ தீபாவளி முதல் வாரத்திலே வந்ததுனால அண்ணா அடிக்கிறீங்கண்ணா 30 கிலோ வரும். ஆனா ரேட் கொஞ்சம் மலிவுதான். 40 ரூபாய்க்கு விற்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். நிறைய இறங்குறதுனால நிறைய ஆடு வந்தனால டல்லா. இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கு? மேச்சேரி சந்தை இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தாங்க. டல்லு தான். அடுத்தடுத்த வாரங்கள் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நோம்பி நிறைய ஆடு வந்துச்சு. அப்புறம் அந்த பண்டு கடாய் அது ஊர்ல கறி போடுறதுனால இங்க சந்தையில வாங்குற இந்த பழக்கமே கம்மி ஆயிடுச்சு இல்லைங்களா?
15,000 16,000 15,000 16,000 சொல்லுதா? ஓகே. எவ்வளோனா கொடுக்கலாம்? 12,000 தான் கொடுத்துடலாமா? 15 ரூபா தான். 13 ரூபா கொடுத்துடலாமா? சரி. என்ன படிக்கிறீங்க? 5வது. வார வாரம் சந்தைக்கு வந்துருக்கீங்களா இல்ல இந்த வாரம் தான் வந்திருக்கீங்களா? யாரு கூட்டு வந்தாங்க உங்களை? தாத்தாவா அப்பாவா? கர்நாடக கடை. எவ்வளவு வாங்கலாம்? எவ்வளவு வாங்கலாம்? அதான் அவன் சொல்ற வேலை தான் 12,000 வாங்கலாம். 12,000 வாங்கலாம். அது கம்மியா கொடுக்க மாட்டாங்க. இந்த வாரம் பாத்தீங்களா ஆடு நிறைய வந்திருக்கு. ஆனா ஆடு விற்பனை கம்மி தான். ஆடு ஏகப்பட்ட ஆடு இருக்கு. விலைக்கு ஆடு வாங்கலாம். ஆமா, நிறைய எதிர்பார்த்தோட ஆடு அதிகமா இருக்குது. விலைக்கு ரொம்ப கம்மி தான். இப்ப காட்டுக்காரங்களும் டைரக்டா இறங்கிடுறாங்களா? எல்லாருமே இறங்கினாங்க. காட்டுக்கார வெவ்வேறு எல்லாமே இருந்தாங்க. ஆனா விற்பனை இல்ல. ஸ்லோ தான் விற்பனை. ஸ்லோ தான். அடுத்த வாரம் எப்படி இருக்கும்? அடுத்த வாரம் ஆடு கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஏன்னா இந்த பண்டிகை முடிஞ்சுனா எல்லா சந்தையுமே கம்மியா தான் இருக்கும். எத்தனை கொண்டு வந்தீங்க? ஒரு 15 கொண்டுட்டு. எத்தனை வித்துச்சு? 10 வித்துச்சு. கேக்கல எனக்கு. நல்ல சத்தம். ரொம்ப ஸ்லோன்றதுனால வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு. ஆமா. வியாபாரம் இல்ல. ஆடு அதிகம். வியாபாரம் ஸ்லோ. நல்ல பண்டிகை எல்லாம் வில்லேஜ்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் அவங்களே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா கொண்டு வந்து பாதி ஆடு ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது விக்கிற மாதிரி தெரியல. விற்பனை இல்லைங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அவ்வளவு இப்ப இந்த வாரம் எப்படி இருக்கு? இந்த வாரம் நோம்பின் ஆடு ஓவரா வந்துருச்சுன்னா வியாபாரம் கம்மி தானா? ஆடு அதிகம், விற்பனை கம்மி. நம்மள எத்தனை கொண்டு வந்துச்சு? எதை போச்சு? நம்மளது ஒரு 50 கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 35 கொடுத்துருக்கு. இன்னொரு 15 ஆடு இருக்குண்ணா. 15 ஆடு 35 கொடுத்தாச்சுன்னா ஒன்னும் வியாபாரம் ஒன்னும் நல்லா சுறுசுறுப்பு இல்ல. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? 13 எத்தனை கிலோ கறி வரும்? 18 கிலோ வருமா? இதுக்கு பண்டுக்கு வாங்குறீங்களா இல்ல எப்படி? கடைக்கு மட்டன் ஷாப்புக்கு. சூப்பர். இன்னைக்கு எல்லா சந்தையை விட 500 ரூபா 1000 ரூபா கம்மியா வைக்கும். கம்மிதான். இதுதான் உண்மை நிலவரம் தான். அதுதான். ஆனா வளர்ப்பு குட்டிகள் எல்லாம் கொஞ்சம் எட்டி விக்குது. அறுப்பு குட்டி கசாப்பு குட்டி 1000 ரூபா கம்மியா விக்குது குட்டி. இந்த வாரம் அதுதான் நிலவரம். அடுத்த வாரம் சொல்ல முடியாது. கெஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா. இந்த வாரம் எப்படி எதிர்பார்த்தீங்க நீங்க? இந்த வாரம் கம்மியா எதிர்பார்த்தோம். இன்னும் கம்மியா எதிர்பார்த்தீங்களா? நிறைய குட்டி வரும். கொஞ்சம் குறைவா வந்திருக்கு. அதனால கொஞ்சம் குறைவா கம்மியா இருக்கு. அதான் சரி. ஓகே. வளர்த்துறதுக்கா? சரி. எல்லாம் பெருசா வருமா? பெருசா வரும். வளர்த்து பெருசாவே விக்கிறதானா? 50 மீனுக்கு தான். 50 மீனுக்காமா? 50 மீன் இருக்கிற மாதிரி தெரியலையா? 50 தான் வித்தாங்க. குழம்பு வரும். குழம்பு வர மீன் தான். ஆமா, குழம்பு வர மீன் தான். அப்படியா? சிவப்பு கலர்ல இருக்கிறது அதெல்லாம் எங்க? அது மீன் அது ஒரு கலரா வரும். பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. பெருசாவனா அப்படியே வேற மாதிரி வரும். கலர் ஆத்தல வருது இல்ல, அந்த மாதிரி. நானும் இப்பதாங்க வந்து வாங்கினேன். அப்படிங்களா? சரி. கொண்டு போய் தொட்டியில் உள்ளானே. உள்ளானே. சரி. அதேதான். ஓகே. வளர்ப்பு குட்டி வாங்க வந்தீங்களா? ஆமாங்க. வாங்கி கொண்டு போய் வளர்த்து எத்தனை மாசம் கழிச்சு விற்பீங்க? ஒரு 6 மாசம் கழிச்சு விற்கிறதுங்க. இப்ப எவ்வளவு வாங்குறீங்க? இப்போ குட்டி 6000 ரூபாய் விலைக்கு வாங்கியிருக்கிறோம். ஓகே. 6 மாசம் கழிச்சு எவ்வளவு விற்பீங்க? ஒரு குட்டி 5 ரூபாய் விற்போங்க. லாபகரமா இருக்கா தொழில? ஏதோ அப்படி இருக்குங்க. பரவாயில்ல. எவ்வளவு தீவனம் எவ்வளவு போகும்? தீவனம் நாங்க காட்டு தீவனம் தாங்க வைப்போம். அதனால அது கணக்கு இல்ல. கணக்கு இல்லைங்க. 6 மாசம் கழிச்சு வித்தோம்னா ஒரு 15 ரூபா 14 ரூபா அப்படி விற்போங்க. 9 ரூபா லாபமா? சரி. இப்போ நீங்க வளர்ப்பு குட்டி மட்டும் தான் வாங்குறீங்களா இல்ல வளர்ப்பு குட்டி தாங்க? வளர்ப்பு குட்டி தான். பண்ண வச்சிருக்கீங்களா அப்படி? இல்ல அப்படியே காட்டுல மேயறதா. வேலி போட்டீங்களா? தீவனம் இந்த மாதிரி என்ன கொடுக்குறீங்க? வேப்பந்தலை, நறுவலி தலை, இந்த மாதிரி செலவஞ்சி தலை, இந்த மாதிரி தலை தாம்பு வைப்போம். நைட்டு வந்து நொறு வைப்போம். நொறுன்றது கள்ளக்குடியா? கள்ளக்குடி இல்லைங்க, கோதுமை, மக்காச்சோளம், கொள்ளு இதெல்லாம் கலந்து வைப்போம். ஒரு ஆட்டுக்கு ஒரு 100 கிராம் லெவலுக்கு. 100 கிராம். ஈவினிங் மட்டும். நைட் மட்டும். இந்த வாரம் எத்தனை வாங்கிருக்கீங்க? இந்த வாரம் 8 குட்டி வாங்கிருக்கோம். 8 குட்டி வாங்கிருக்கீங்க. வாரம் வாங்குவீங்களா? இல்லைங்க, ஒரு பிரீடு ஒரு 20 குட்டி வாங்கிட்டா ஒரு 6 மாசம் மேய்ச்சி வித்துவிட்டு அப்புறம் மறுபடியும் 20 குட்டி வாங்குவோம். 20 குட்டி வாங்குவோம். ஓகே. வாங்குற ரேஞ்ச் ஒரு 5-5.5 வாங்கினா கரெக்டா இருக்கும். 5 6 ரூபாய்க்கு வாங்கினா கரெக்டா இருக்கும். வாங்கினா கரெக்டா இருக்கும். எத்தனை கொண்டு வந்தீங்க? 40 குட்டி. 40 குட்டி. 40 கொடுத்தாச்சா? இல்ல, இன்னும் ஒரு 15 குட்டி. 15 குட்டி இருக்கு. 25 கொடுத்தாச்சு. எவ்வளவு கொடுத்தீங்க? 6700 ரூபான்னு ஒரு 16 குட்டி.
இது 6 ரூபாய் குடிச்சு 6 ரூபாய். அப்புறம் செல்லு 5.5 6 எல்லாம் கூட 25 குட்டி வச்சுங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன சைஸ்ல இருக்குது, என்ன ரேட்ல இருக்கு? இப்போ இருக்கிறது அது ஒரு 5.5 குட்டிங்குது, 6 குட்டிங்குது, 7 குட்டிங்குது. சரி, சைஸ் பெருசு, சைஸை பொறுத்துக்கு. அப்புறம் எங்களுக்கு வந்து சின்னப்பரவனூர் ஊர் பி அகராரம் பக்கம், சின்னப்பரவனூர் குட்டி சனிக்கிழமை வந்தால் 100 குட்டி 150 குட்டி வருது. அங்கே அனுப்பிவிடுங்க, ஆளுங்க வரட்டும். இல்லையா? நாங்கள் அங்கேயும் நல்லா தரமான குட்டி தரோம், பெரிய தரம், நல்லா கருப்பு குட்டியாக தரோம், நல்ல குட்டிங்களுக்கு கிடைக்கும். அங்கே கூட்டாங்க வந்து ரேட்டு உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கும். வீட்டில் வந்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஒரு குட்டி மேலே 200 ரூபாய் கம்மி கிடைக்கும். அப்படிங்களா? வீட்டுக்கு வந்தா கூட்டான வந்தா சின்னப்பரமனூர் பி அகராரம் போஸ்ட் ஏரியூர். சின்னப்பரமனூர் பி அகராரம், பெண்ணாகரம் மாவட்டம் சின்னப்பரமனூர் பி அகராரம். உங்க பேரு, ஃபோன் நம்பர் சொல்லுங்க. மாரிமுத்து 78 100 36 26 7 சரவணன். ஓகே. சின்னப்பெரும்பலூர் குட்டியில் பற்பட வாங்கினா 36,000 வேலைக்கு கொடுத்துக்கிறோன்னா இங்கே தான் மேச்சேரி தான் சகாயமாக கிடைக்கும். மேச்சேரி சகாயம் குட்டி பொறுத்தவரை எந்த போனாலும் காலை விட சகாயமாக்குறது மேச்சேரி தான். ஆனால் உடனே வந்தாங்கன்னா ஒரு 100 குட்டியில் வந்து பெரிய எடுக்கலாம். அவங்க ஒரு 10 எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், 10 5 50 எடுக்கலாம் கூட பெரிய எடுக்கலாம். எந்த குட்டி வேணுமோ அந்த குட்டி 6 எடுக்கலாம் உடனே வந்தா. திரும்ப வாங்கிக்க போ. வரும் உனக்கு 5 ரூபாய்க்கு கேக்குறீங்களா? 10,000 ரூபாய்க்கு கேட்டாச்சு. சதுப்பானா எவ்வளவுமா? சதுப்பானா ஒரு குட்டி 7,000 2 குட்டி 14,000 ரூபாய். ஆலினா 7 ரூபாய். சதுப்பானா 14,000 14,000 ரெண்டும் சேர்த்து. ஓகே. எத்தனை வருஷமா இது வியாபாரம் பண்றீங்க? ஒரு 7-8 வருஷமா செய்றேன். அப்படிங்களா? அத்துப்படி வியாபாரம். எங்க இருந்து வரீங்க? நாங்க ஓமலூர். ஓகே. என்னென்ன சந்தைக்கு போவீங்க? எல்லா சந்தைக்குமே போவீங்க. என்னென்ன எல்லா சந்தைனா என்ன? நல்லமல்லி, பொம்முடி, காடைமட்டி, மேச்சேரி, கொளத்தூர் எல்லா இடத்துக்கும். கொளத்தூரும் போவீங்க? கொளத்தூர் வரதுலன்னா ஒரு வாரம் வரலன்னா வராதே வந்துரும். அண்ணன் கலாச்சிட்டு இருக்காரு. கேட்டேன் நாளைக்கு அடுத்து எனக்கு கொளத்தூர் வர மாட்டேன், வெளிக்கெல்லாம் வீட்டுல எவ்வளவு கேட்டா 5 ரூபாய் சொல்லுங்க. 5 ரூபாய் சொல்லுங்க கேளுங்க. 7,500 சொல்றாங்க. எவ்வளவு ஆகும்? 10 ரூபாய்க்கு குடிச்சிட்டா கம்மியா தான் உடம்பு வரும். நல்ல மல்லி சந்தைக்கு வருவாரு. தெரியல. ஏனா 10 ரூபாய்க்கு பால் குட்டியானா? கடா குட்டி தானங்க. கடா குட்டி கேளு. இது மாதிரி பெருசா போகுது. 10 ரூபாய்க்கு எந்த ஊர்லனா இன்னைக்கு இளங்குட்டி நீங்க தான் அந்த கீழ படுத்திட்டு கிடக்குது அந்த குட்டி விக்குது. சரிண்ணா. கேளுங்கண்ணா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது உடம்பு கம்மியா தான். உடம்பு கம்மி. வளர்த்தனால அந்த வீரியம் வராது. வாளா இருக்கும். கொஞ்சம் உடம்பு அதிகமா இருந்தா அவருக்கு அந்த மாதிரி பால் குட்டினா. இது ஒண்ணும் பண்ண குட்டி எல்லாம் இல்ல. கையில வளர்த்தன குட்டினா. நீ கறி கிடைக்கா? கறி கிடைக்குது வெட்டலாமாண்ணா? சின்னதா இருக்கு. இல்ல வயசு ஆடு. அப்படியா? எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்க? குட்டி தானே, வளர்ப்பு தானே. பல்லு சேர்ந்துருக்கும். அப்படியா? பல்லு சேர்ந்துருக்குமா? எங்கப்பா பல்லு சேர்ந்துச்சு? பல்லே ஒன்றும் வைக்கலப்பா. எங்க பல்லு சேர்ந்துச்சு? இது எப்படி? இதையும் முடி எப்படி போய் பல்லு சேரும்? பல்லு வைக்காத குட்டி எவ்வளவு தர சொல்ல? வாங்கிக்கிறேன். சரி நான் போயிட்டு வாண்ணா. பண்ண வச்சிருக்கீங்களா? பண்ணல கண்ணு. வாங்கி வந்து சந்தையில வாங்கி அங்கங்க மாத்தறதுதான். இப்ப இங்க வந்து சந்தையிலே வாங்கிட்டீங்களா இல்ல வீட்ல வந்து கொண்டு வந்தீங்களா? சந்தையிலே வாங்குனது. அப்படியா? நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? நாங்க 5 மணிக்கு வந்துருவோம். எப்படிப்பா இந்த குட்டி இந்த விலைக்கு வருமாப்பா? இளங்குட்டி வருமாப்பா? சொல்லு. அந்த குட்டியில போய் கேளு. 12 ரூபாய்க்கு கேளுங்க. ஒரு 12 ரூபாய்க்கு அது கேளுங்க, கொடுத்துறோம். எப்படிப்பா போய் நீ அங்க நாங்க பணம் பண்ணி 12 ரூபாய்க்கு ஆகாது. நாங்களாம் இதெல்லாம் தொழுதுக்கு வாங்கி வச்சுக்கிறோம். எப்படி நான் கொடுப்பேன்? என் பேரு தங்கம்மா. 80 56 96 35 48. கான்டாக்ட் பண்ணா மாதிரி வளர்ப்பு குட்டிகள் வாங்கிக்கலாம்க்கா. ஒரு 4-5 மாசம் குட்டி வாங்கிக்கலாம். இது எத்தனை மாசம் இருக்கும்? 7-8 மாசம் இருக்குமா? இது ஒரு 6 மாசம் இருக்கும். ஆனா நல்லா கொஞ்சம் தாட்டியமா இருக்கணும்ல. தாட்டியமா இருக்கணும். ஏன்னா அது கறிக்கு தான் போகும். இப்ப நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் வளர்க்கறாங்கன்னா வளர்க்கலாமா? வளர்க்கலாம்னா கடாய் பெருசா வரும். வளர்க்கறதெல்லாம் வளர்க்கலாம். சரி. இப்ப நம்ம கிட்ட வளர்ப்பு குட்டிகளும் இருக்கு. வளர்ப்பு குட்டி கடாய்களும் இருக்கா? கடாயுங்குது. ஓகே. எல்லா சைஸுமே இருக்கும். எல்லா சைஸுமே அம்மா கிட்ட வாங்கிக்கலாம், அக்கா கிட்ட வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்க தோழர்களே. ஐயா சொல்லுங்க. ஐயா வளர்ப்பு குட்டி 50 குட்டினாலும் தருவேன். 50 குட்டி 100 குட்டி கூட தருவேன். கரெக்டான விலைக்கு நான் தரேன். கரெக்டான விலைன்னா நல்ல வளர்ப்பு குட்டியா 5,000 to 6,000 தருவேன். சரிங்களா? சூப்பர். கரெக்ட்ங்கய்யா.
5000 to 6000 தருவேன். 50 குட்டியும் நான் தருவேன். வாங்கிக்கலாம். பாருங்க நிறைய தோழர்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி மேச்சேரி சந்தைக்கு இந்த வாரம் வரலாமான்னு கேக்குறாங்க, ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்ப வேணும்ன்றத கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா 50 குட்டி 100 குட்டி வாங்க முடியாது. நிலவரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்படிதானுங்கய்யா? ஆமாங்க. நம்பர் சொல்லுவாங்க. 96 29 90 93 75. ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க தோழர்களே. கான்டாக்ட் பண்ணிட்டு சரி பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து போன வாரத்துல நிறைய தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் எல்லாம் வந்துட்டு கால் பண்ணி வீடியோல பார்த்த விலையோட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் நிலவரம் வாரம் மாறுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகளோட கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம வீடியோல போட்டிருக்கோம். நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? 13,000 கேக்குறாங்க. 12,000 கொடுத்துடலாம். 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இல்ல 12,000 பண்டு சேர்த்தா ஆடு பல்லு சேர்ந்துருச்சா? நல்ல சேர்ந்துதான் இல்ல இளம்பல்லா ஒரு குட்டி போட்டுக்குது. இப்பதான் பல்லு சேர்ந்துச்சுன்னு சொன்னீங்க. வாய்த்தாவே வந்துருச்சா? இல்ல 2 பல்லு வந்து 2 பல்லுன்னு சொன்னீங்களா? குட்டி என்ன கடா குட்டியா பொட்டா? பொட்டை. அதான் கம்மி. கேட்டானா 15 ரூபா சொல்லிருப்பீங்களா? 15 16 13. நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம்? இது வந்து 15 ரூபா சொன்னிச்சிங்க. 13 ரூபான்னா பிடிச்சிக்கோன்ட்டோம். 12 ரூபா பிடிச்சிக்கலாமா? 13 ரூபா நான் முடிச்சுக்கிறேன். 12 ரூபா கசாப்புக்காரனுக்கு தான் சார் பரவாயில்ல. பரவாயில்ல. விவசாயம்லாம் ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் வாங்கி மேய்ச்சி ஒரு வருஷமா மேய்ச்சி என்ன ஆகுது? என்ன பண்ண முடியும்? ஒரு வருஷம் இருக்கும்ல? ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குது. 2 குட்டி போட்டுதா? ஒரே குட்டி தான் போட்டு. ஒரே குட்டி தான் போட்டுருக்காங்க. 2 பல்லு சேர்ந்துச்சுன்னா பல்லு இன்னும் போடல சார். பல்லு போடலையா? வியாபாரம் சரியில்லை. கடை கறி கறி போய் கேட்டா 1000 ரூபாங்கிறான். வெள்ளாட்டு கறி 1000 ரூபாங்கிறான். ஒரே நம்ம தனியை நினைச்சு போடுறோம். என்ன சார் இப்ப காட்டுக்காரங்க எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போறாங்க. காட்டுக்காரன் தான் நான் வியாபாரி இல்லை. வியாபாரி இல்லையா? அப்படியா? வியாபாரிகளும் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வந்திருக்குது. ஆடு நிறைய வந்திருக்கு. 15,000 10,000 8,000 9,000. இப்போ ஒரு கிடாய் இப்போ காமலாபுரத்துக்காருக்கு 16,000 பிடிச்சி கொடுத்தேன். ஜெம்பிளி கிடாய் வரும். ஒரு 20 கிலோ 17 18 கிலோ தான் வரும். குட்டி வந்து 15ங்குது 13ங்குது 12.5ங்குது 5ங்குது. ஐயா வியாபாரி தரவுல நான் ஆடு உளிக்கு போக பிடிப்பேன். கேட்டா மட்டும் தான் வந்து வாங்கி கொடுப்பேன். அப்படிங்களா? தரவுல ஆடு உரிக்கிறதுக்கு உளிக்கு போவேன். நீ கேட்டினா மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். தரவுக்கெல்லாம் கேட்டா 100 அவங்க 100. அவ்வளவுதான். தரமான ஆளு பாருங்க. இவரு தான் தேடிட்டு இருந்தானே. ஐயா உங்க பேரு போன் நம்பர் சொல்லுவீங்க? நிறைய தோழர்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. என் பேரு கந்தசாமி. கந்தசாமி ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கய்யா. அதாவது 100 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். அவர் வந்து கரெக்டான விலையில ஆடு பிடிச்சு கொடுத்துருவாரு. 100 500 மட்டும். அவ்வளவுதான். நம்ம ஆடு வழிக்கு போவோம். ஆடு தோல் வியாபாரம். நம்மளுக்கு தோல் வாங்க போவோம். நம்பர் இது எடுத்தாத்தான் குட்டி விலை எப்படி தெரியுமா? ஆட்டு கிடாய்க்கு 2000 இல்ல. நோம்பி சந்தைன்னு வந்து இன்னைக்கு நிறைய இறங்கி போச்சு. கிடாய் வந்து ஏரடியாகவும் போச்சு. குட்டிக்கு 2000 ரூபா குறைவு. இளம் குட்டிக்கு 1500 ரூபா குறைவு. பெரிய ஆட்டுக்கு பெரிய கிடாய்க்கு 2000 ரூபா குறைவு. கறிக்கடைக்காரங்களுக்கு தான் பரவாயில்ல. கறிக்கடைக்காரங்களுக்கு லாபம். ஆமா. எவ்வளவு குட்டிங்க? எவ்வளவு கொண்டு வந்தீங்க? எவ்வளவு குட்டிங்க? 20 குட்டி 22 குட்டி கொண்டு வந்தேன். 5 குட்டி வச்சிருக்கிறேன். லட்சம் பூரா போகுது. போயிட்டு அடுத்து சந்தையா? அடுத்து சந்தை. அடுத்து எங்க சந்தை? அடுத்து எங்க? அடுத்தது நங்கவெளி காரவெளி சின்ன திருப்பதி. நங்கவெளி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சின்ன திருப்பதி சனிக்கிழமை. அடுத்தது செவ்வாய்க்கிழமை தான் நல்லம்பள்ளி. எல்லா ஆடும் மேய்ச்சேரிக்கு விட்ட ஆடு எதுவுமே மேய்ச்சேரி 4 சந்தை ஆடும் வந்து மேய்ச்சேரி தான் இறங்கும். நல்லமல்லி காரிமங்கலம் கோசமல்லி பல சந்தை ஆடு வந்து இங்கே தான் இறங்கும். ஆடு வந்து நம்ம கிட்ட வந்து வளர்ப்பாடு வேணும்னா மடி ஆடு செம்பிளி ஆடு வாங்கிக்கலாம். குட்டி ஆடு வாங்கிக்கலாம். எல்லா ஆடு பல்லு தரத்துல 4 பல்லு 6 பல்ல வாங்கிக்கலாம். 8 ஆடு வேணுமா வாங்கிக்கலாம். எல்லா தரத்துலையும் ஆடுக்குது. எல்லா லைன்லயும் ஆடுக்குது. எல்லா லைன்லயும். ஆமா. எல்லா விலைக்கும் ஆடுக்குது. எந்த வாரம் கண்டா நல்ல குட்டியா வாங்கலாம். குளத்தூர்கார் கொண்டு வராங்க, கரும்புரியார் கொண்டு வராங்க. இந்த லைன் நல்ல குட்டியா வாங்கலாம். சனிக்கிழமை கொங்கனாபுரத்தெல்லாம் தண்ணி வருது. தண்ணி வச்சுட்டு கொண்டு வராங்க. ஆடு பொழைக்கிறதில்ல. அதனால இந்த சந்தைங்கிறதுனால இங்கே வாங்கிக்கலாம். மேச்சேரி சந்தையோட ஸ்பெஷல்னா ஆட்டுக்குட்டி தான் மெயின். எல்லாம் பல ஊருக்காரர் எல்லாமே வராங்க. நான் இப்போ இளம்பிலேருந்து வந்துருக்கிறேன். நான் போன வாரம் 10 குட்டி வாங்கினேன். இப்போ இதுக்கு மேலே தான் வாங்க போகிறேன். அப்படியே 10 குட்டி 5500 வாங்கினேன்.
ஒரு குட்டி 5500 ரூபா. செம்பிளி செம்பிளி தான் பரவாயில்ல. வெள்ளாடு வந்து ஒரு பக்கம் அண்ணாந்தாள் போட்டு விட்டா மேய்ஞ்சிட்டு இருக்கும். செம்பிளி வெள்ளாடு குட்டி தலை தான் போயிடணும், தலை வெட்டிட்டு வந்து போடணும். இது நம்ம ஒரு ஆள் கட்டி போட்டு நம்ம மேய்ச்சிட்டுக்கலாம். அதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தோழர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர்ல நடக்கிற சந்தையை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த சந்தை வீடியோக்குள்ள சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.